ஹலோ மை டியர் குட்டீஸ், வெல்கம் டு மேஜிக்கல் லேண்ட். இன்னைக்கு நம்ம மேஜிக்கல் லேண்ட்ல புத்திசாலியான மான் பத்தின கதையை பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மோசமான சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த சிங்கம் அந்த காட்டுல உள்ள எல்லா விலங்குகளையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தது. காட்டுல உள்ள எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டதால அதுக்கு பசி அதிகமாயிடுச்சு. பசியில கத்திக்கிட்டு கர்ஜனை செஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம மேடான பகுதியிலையும் குன்றின் மேலையும் ஏறி நின்று பார்த்தா பக்கத்துல ஏதாவது காடு தெரியுதான்னு பார்த்து அந்த காட்டுல போய் நாம வாழலாம், அங்க உள்ள விலங்குகளை சாப்பிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அப்படி ஏறி ஒவ்வொரு பக்கமா பார்க்க ஆரம்பிச்சுது. அங்க ஒரு அழகான காடும் இருந்தது. அங்க அழகான இனிமையான பாடல்களும் சத்தங்களும் அன்பான குரல்களும் கேட்டுச்சு. அங்க காட்டுக்கு காவலா இருந்தது யார் தெரியுமா? நம்ம மயில் தான். அந்த காட்டை ஆள்றது ஒரு மான். அது ரொம்ப பாசமான காடு. எல்லாரும் அன்பா இருந்தாங்க. இந்த காடு நம்ம சிங்கத்தோட கண்ணுக்கு பட்டுச்சு. உடனே நம்ம சிங்கமும் அந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சுது. அதோட கர்ஜன சத்தத்தை கேட்ட மயில் அங்க உள்ள விலங்குகள் கிட்டையும் மான் கிட்டையும் போய், நம்ம காட்டை நோக்கி சிங்கம் வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுது. அங்க இருந்த விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பயமா போயிடுச்சு. நம்ம அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஏன் இந்த சிங்கம் இப்படி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுதுன்னு கவலையோட தேட ஆரம்பிச்சுதுங்க. அப்பதான் திடீர்னு சிங்கமும் உள்ள வந்தது. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, இனிமே நான் சொல்றதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். தினமும் எனக்கு ஒருத்தர் என்னோட பசிய போக்க என் குகையை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுது. இத கேட்ட எல்லா மான் விலங்குகளும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. அதே மாரி அது தினமும் ஒரு விலங்கை அடிச்சு சாப்பிடவும் செஞ்சுது. அதோட பசிய போக்குறது மட்டும்தான் அதுக்கு ஒரே குறிக்கோளா இருந்தது. மற்ற விலங்குகளை பத்தி அது கவலையே படல. அப்படி இருக்கும்போது மான், நான் இனிமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி அடுத்த நாள் அது போக ஆரம்பிச்சுது. சிங்கமும் வர்றதுவே இல்லையே யாருமே இன்னைக்கு அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிச்சுது. பசி தாங்க முடியாம சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரம் ஆனதுனால பசியில சத்தம் போட்டு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த காட்டுல உள்ள விலங்குகளுக்கெல்லாம் நம்மளை பத்தின பயம் போயிடுச்சு, இன்னைக்கு வரட்டும், எல்லாருக்கும் பயம்னா என்னன்னு காட்டுவோம் அப்படின்னு சத்தம் போட்டு கர்ஜிக்க ஆரம்பிச்சுது. ஏன் இன்னும் எனக்கு இன்னைக்கு உணவே வரல? ஏன் இந்த காட்டுல உள்ள விலங்குகளுக்கெல்லாம் என்னை பத்தி பயம் போயிடுச்சு? நான் எவ்வளோ பசியோட இருக்கேன், என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு கத்தி அது ரொம்ப சோர்வடைய ஆரம்பிச்சுது. யாரு இன்னைக்கு வர்றான்னு பார்க்கலாம், வரட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வா குகையில உட்கார ஆரம்பிச்சுது. நம்ம மான் முன்னாடியே பிளான் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை தடுக்கணுமேனு யோசனை பண்ணிக்கிட்டே மெதுவா போக ஆரம்பிச்சுது. அது யோசிச்சுட்டு போய், நம்ம லேட்டா போக போக சிங்கத்துக்கு பசி அதிகமாகி அது டயர்ட் ஆயிடும், அப்பதான் நம்ம சொல்ற கதையை அது நம்பிடும் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப மெதுவா போக ஆரம்பிச்சுது. ரொம்ப பொறுமையா நிதானமா நடக்க ஆரம்பிச்சுது. அதே மாதிரி சிங்கமும் ரொம்ப கோவத்தோட குகையோட வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தது. மானை பார்த்தோன்னே, ஏன் இவ்வளவு நேரம், ஏன் இவ்வளவு நேரம் என்னை காக்க வச்ச, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு மானை பார்த்து கத்த ஆரம்பிச்சுது. மான் ரொம்ப பொறுமையா, நான் வர்ற வழியில ஒரு சிங்கம் என்னை மறிச்சு அது இரையாக்க பார்த்தது, நான் அதுக்கிட்டேருந்து சண்டை போட்டு வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னிச்சு. யார் அந்த சிங்கம், என் கிட்ட காட்டு, ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும், வா என் கூட வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. சிங்கத்துக்கூடையே மானும் கூடவே போக ஆரம்பிச்சுது. 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. எங்க அந்த சிங்கம், வா சீக்கிரம் என் கிட்ட காட்டு, நீ ஏன் இவ்வளவு பொறுமையா வர்ற, எனக்கு பசி வேற அதிகமா இருக்கு, வா அந்த சிங்கத்தை முடிச்சுட்டு நான் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மானை கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. மானும் சிங்கத்துக்கு ஈக்குவலா ஓடிக்கிட்டே இருந்தது. அங்க ஒரு பாலடைஞ்ச பழைய கிணறு ஒண்ணு இருந்தது. அந்த கிணறு ரொம்ப ஆழமான கிணறு. அந்த கிணத்துக்குள்ள குதிச்சா யாரும் மீண்டு வர முடியாது. அந்த மாதிரி கிணறு இருக்கிறது ஏற்கனவே மானுக்கு தெரிஞ்சதுனால அந்த கிணத்தை நோக்கி சிங்கத்தை கூட்டிக்கிட்டு போனுச்சு நம்ம புத்திசாலி மான்.
எங்க காட்டு, எங்க அந்த சிங்கம் அப்படின்னு மானை நோக்கி சிங்கம் கேட்டுச்சு. மான் உடனே இதோ இந்த தண்ணிக்குள்ள இருக்கு பாருங்கன்னொன்னு சிங்கத்தோட பிம்பம் தான் அந்த தண்ணியில தெரிஞ்சுது. யாரு இவனா அப்படின்னது. ஆமா உள்ள இருக்கான், அவன்தான் என்ன இது பண்ணா மிரட்டுனா அப்படின்னு சொன்னுச்சு மான். உடனே சிங்கமும் பிம்பத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சுது. அது சிங்கத்தோட பிம்பம் இல்லையா, அதுவும் திரும்ப கத்துனுச்சு. கோபம் வந்த சிங்கம் கிணத்துக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சுது. இரு வர்ற, உன்னை உள்ள வந்து கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சுது. அது ரொம்ப ஆழமான கிணறுன்னோன சிங்கம் உள்ள போயிட்டு மீண்டு வரவே இல்லை. இத உண்மையிலேயே சிங்கம் இறந்துடுச்சா இல்லையான்னு மயில் பார்வையிட்டது. சிங்கம் மேல வரவே இல்லை. அப்போ சிங்கம் இறந்துட்டுன்னு தெரிஞ்ச பிறகு காட்டுக்குள்ள போய் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு நம்ம காட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுங்கன்னு சொல்லி, இந்த சிங்கம் இறந்துடுச்சு, இனிமே நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நாம ரொம்ப அமைதியா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம், எல்லாரும் இந்த சந்தோஷத்தை சத்தம் போட்டு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாங்க. இதே மாதிரி கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த கதை இதே மாதிரி கதை உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் கதையில பார்க்கலாம்.